சிலுவையின் அடியில் தான் தன்னுடைய மக்களை அவர் சந்திப்பார். ஆகையால் இந்த சிலுவை நாமும் இறைவனும் சந்திக்கும் இடமாக இருக்கிறது. ஆலயத்தின் திரை கிழிந்து விட்டது, நிலநடுக்கம். இந்த சிலுவைதான் நாம் இறைவனை சந்திக்கும் இடம். இங்குதான் இறைவன் நம்மோடு பேசுகிறார். இந்த சிலுவையில் தான் இறைவனே நம்முடைய பாவங்களுக்காக பலியாகுகிறார். அந்த ஆட்டுக்குட்டிகளை எருசலேம் ஆலயத்தில் பலி கொடுத்தார்கள். இங்கு இறைவனே பலியாக மாறுகிறார். இங்குதான் நம்முடைய பாவங்கள் கழுவப்படுகிறது. ஆண்டவரே எருசலேம் ஆலயமாக மாறிவிடுகிறார். குருவும் அவர்தான், பலியாடும் அவர்தான், பீடமும் அவர்தான். அவரில் அனைத்தும் இன்று நிறைவு பெறுகிறது. எல்லாம் நிறைவேறிற்று. அன்புக்குரியவர்களே, இன்று தியாகத்தின் தினம். இன்று நம்முடைய மீட்பின் தினம். கடவுள் உலக மக்களாகிய நம்மை எவ்வளவு நேசித்தார் என்றால், தமது ஒரே மகனாகிய இயேசுவையே நமக்கு அளித்தார். மனித உறவில் தோன்றி தம்மையை தாழ்த்தி சிலுவை சாவை ஏற்கும் அளவிற்கு கீழ்ப்படையவரானார். இவ்வாறு தந்தைக்கும் மகனுக்கும் இடையே உள்ள ஒன்றிப்பின் அடையாளம்தான் சிலுவை. இன்றைய வழிபாடு 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. முதலாவது இறை வார்த்தை வழிபாடு பொது மன்றாட்டுகளும், இரண்டாவது திருசிலுவை ஆராதனை, மூன்றாவது திருவிருந்து. கெத்செமனியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெபித்தது போல இப்பொழுது குருமுகம் குப்பற்ற விழுந்து ஜெபிக்கின்ற பொழுது நாமும் முழங்காலிட்டு கிறிஸ்து இயேசுவுக்கு முன் நாம் நிற்க பாவம் தடையாக இருப்பதை உணர்ந்து அமைதியாக மன்னிப்பு கோரி வேண்டுவோம். இப்பொழுது எழுந்து நின்று நாம் குருவை வரவேற்போம். இப்பொழுது எல்லோரும் முழங்கால் படியிடுவோம். அனைவரும் எழுந்து நிற்போம்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகன் கிறிஸ்து தமது இரத்தத்தை சிந்தி உமடியார்களுக்காக பாஸ்கா மறு நிகழ்வை ஏற்படுத்தினார். உமது இரத்தத்தை நினைவு கூர்ந்து நிலையான பாதுகாப்புடன் அவர்கள் புனிதப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியா உம்மை மன்றாடுகின்றோம். அனைவரும் அமர்வோம். இப்பொழுது திறந்த உள்ளத்தோடு விசுவாசத்தோடு ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவிமடுப்போம். நம் குற்றங்களுக்காக காயமடைந்தார். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். இதோ என் ஊழியர் சிறப்படைவார், அவர் மேன்மைப்படுத்தப்பட்டு உயர்த்தப்பட்டு பெரிதும் மாட்சியுறுவார். அவரை கண்ட பலர் திகைப்புற்றனர். அவரது தோற்றம் பெரிதும் உருக்குலைந்ததால் மனித சாயலே அவருக்கு இல்லாது இருந்தது. மானிடரின் உருவமே அவருக்கு இல்லை. அவ்வாறே அவர் பல பிற இனத்தாரை அதிர்ச்சிக்குள்ளாக்குவார். அரசர்களும் அவரை முன்னிட்டு வாய்ப்பொத்தி நிற்பர். ஏனெனில் தங்களுக்கு சொல்லப்படாததை அவர்கள் காண்பர், தாங்கள் கேள்விப்படாததை அவர்கள் புரிந்து கொள்வர். நாங்கள் அறிவித்ததை நம்பியவர் யார்? ஆண்டவரின் ஆற்றல் யாருக்கு வெளிப்படுத்தப்பட்டது? இளந்தளிர் போலும் வறண்ட நில வேர் போலும் ஆண்டவர் முன்னிலையில் அவர் வளர்ந்தார். நாம் பார்ப்பதற்கு ஏற்ற அமைப்போ அவருக்கு இல்லை, நாம் விரும்பத்தக்க தோற்றமும் அவருக்கு இல்லை. அவர் இகழப்பட்டார், மனிதரால் புறக்கணிக்கப்பட்டார். வேதனையுற்ற மனிதராயிருந்தார், நோயுற்று நலிந்தார். காண்போர் தம் முகத்தை மூடிக்கொள்ளும் நிலையில் அவர் இருந்தார். அவர் இழிவுபடுத்தப்பட்டார், அவரை நாம் மதிக்கவில்லை. மெய்யாகவே அவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், நம் துன்பங்களை சுமந்து கொண்டார். நாமோ அவர் கடவுளால் வதைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டவர் என்றும் சிறுமைப்படுத்தப்பட்டவர் என்றும் எண்ணினோம். அவரோ நம் குற்றங்களுக்காக காயமடைந்தார், நம் தீச்செயல்களுக்காக நொறுக்கப்பட்டார். நமக்கு நிறை வாழ்வை அளிக்க அவர் தண்டிக்கப்பட்டார். அவர் தம் காயங்களால் நாம் குணமடைகிறோம். ஆடுகளைப் போல நாம் அனைவரும் வழி தவறி அலைந்தோம். நாம் எல்லோரும் நம் வழியே நடந்தோம். ஆண்டவரோ நம் அனைவரின் தீச்செயல்களையும் அவர் மேல் சுமத்தினார். அவர் ஒடுக்கப்பட்டார், சிறுமைப்படுத்தப்பட்டார். ஆயினும் அவர் தம் வாயை திறக்கவில்லை. அடிப்பதற்கு இழுத்துச் செல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி போலும், உரோமம் கத்தரிப்போர் முன்னிலையில் கத்தாத செம்மறி போலும் அவர் தம் வாயை திறவாது இருந்தார். அவர் கைது செய்யப்பட்டு தீர்ப்பிடப்பட்டு இழுத்து செல்லப்பட்டார். அவருக்கு நேர்ந்ததை பற்றி அக்கறை கொண்டவர் யார்? ஏனெனில் வாழ்வோர் உலகினின்று அவர் அகற்றப்பட்டார். என் மக்களின் குற்றத்தை முன்னிட்டு கொலையுண்டார். வன் செயல் எதுவும் அவர் செய்ததில்லை, வஞ்சனை எதுவும் அவர் வாயில் இருந்ததில்லை. ஆயினும் தீயோரிடையே அவருக்கு கல்லறை அமைத்தார்கள். செத்தபோது அவர் செல்வரோடு இருந்தார். அவரை நொறுக்கவும் நோயால் வதைக்கவும் ஆண்டவர் திருவுளம் கொண்டார். அவர் தம் உயிரை குற்ற நீக்க பலியாக தந்தார். எனவே தம் வழிமரபு கண்டு நீடு வாழ்வார். ஆண்டவரின் திருவுளம் அவர் கையில் சிறப்புறும். அவர்
தம் துன்ப வாழ்வின் பயனை கண்டு நிறைவடைவார். நேரியவராகிய என் ஊழியர் தம் அறிவால் பலரை நேர்மைக்கு உள்ளாக்குவார். அவர்களின் தீச்செயல்களை தாமே சுமந்து கொள்வார். ஆதலால் நான் அவருக்கு மதிப்புமிக்கவரிடையே சிறப்பளிப்பேன். அவரும் வலியவரோடு கொள்ளை பொருளை பங்கிடுவார். ஏனெனில் அவர் தம்மையே சாவுக்கு கையளித்தார். கொடியவருள் ஒருவராக கருதப்பட்டார். ஆயினும் பலரின் பாவத்தை சுமந்தார். கொடியோருக்காக பரிந்து பேசினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி.
வாசகம். கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். தமக்கு கீழ்ப்படிவோர் அனைவரும் என்றென்றும் மீட்படை காரணமானார். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். வானங்களை கடந்து சென்ற இறைமகனாகிய இயேசுவை நாம் தனிப்பெரும் தலைமை குருவாக கொண்டுள்ளதால் நாம் அறிக்கையிடுவதை விடாது பற்றி கொள்வோமாக. ஏனெனில் நம் தலைமை குரு நம்முடைய வலுவின்மையை கண்டு இரக்கம் காட்ட இயலாதவர் அல்ல. மாறாக எல்லா வகையிலும் நம்மை போல சோதிக்கப்பட்டவர், எனினும் பாவம் செய்தவர். எனவே நம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற வேளையில் உதவக்கூடிய அருளை கண்டடையவும் அருள் நிறைந்த இறை அரியணையை துணிவுடன் அணுகி செல்வோமாக. அவர் இவ்வுலகில் வாழ்ந்த காலத்தில் தம்மை சாவிலிருந்து காப்பாற்ற வல்லவரை நோக்கி உரத்த குரல் எழுப்பி கண்ணீர் சிந்தி மன்றாடி வேண்டினார். அவர் கொண்டிருந்த இறைப்பற்று கலந்த அச்சத்தை முன்னிட்டு கடவுள் அவருக்கு செவி சாய்த்தார். அவர் இறைமகனாய் இருந்தும் துன்பங்கள் வழியே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். அவர் நிறைவுள்ளவராகி தமக்கு கீழ்ப்படிவோர் அனைவரும் என்றென்றும் மீட்படைய காரணமானார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. சாவை ஏற்கும் அளவுக்கு, பாதமும் சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து நம்மை தாழ்த்தினார். எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அருளினார். யோவான் எழுதியபடி நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பாடுகள். இயேசு தம் சீடர்களோடு கெதரோன் என்னும் நீரோடையை கடந்து சென்றார். அங்கே ஒரு தோட்டம் இருந்தது. தம் சீடர்களோடு இயேசு அதில் நுழைந்தார். அவரை காட்டிக் கொடுத்த யூதாசுக்கு அந்த இடம் தெரியும். ஏனெனில் இயேசுவும் அவருடைய சீடர்களும் அடிக்கடி அங்கு கூடுவர். படைப்பிரிவினரையும் தலைமை குருக்களும் பரிசேயரும் அனுப்பிய காவலர்களையும் கூட்டிக் கொண்டு யூதாசு விளக்குகளோடும் பந்தங்களோடும் படைக்கலங்களோடும் அங்கே வந்தான். தமக்கு நிகழப்போகிற அனைத்தையும் இயேசு அறிந்து அவர்கள் முன் சென்று, யாரை தேடுகிறீர்கள் என்று கேட்டார். அவர்கள் மறுமொழியாக, நாசரேத் இயேசுவை தேடுகின்றோம் என்றார்கள். இயேசு, நான் தான் என்றார். அவரை காட்டிக் கொடுத்த யூதாசும் அவர்களோடு நின்று கொண்டிருந்தான். நான் தான் என்று இயேசு அவர்களிடம் சொன்னதும் அவர்கள் பின்வாங்கி தரையில் விழுந்தார்கள். யாரை தேடுகிறீர்கள் என்று இயேசு மீண்டும் அவர்களிடம் கேட்டார். அவர்கள் நாசரேத் இயேசுவை தேடுகின்றோம் என்றார்கள். இயேசு அவர்களை பார்த்து, நான் தான் என்று உங்களிடம் சொன்னேனே. நீங்கள் என்னை தேடுகிறீர்கள் என்றால் இவர்களை போக விடுங்கள் என்றார். நீர் என்னிடம் ஒப்படைத்தவர்களுள் எவரையும் நான் இழந்து விடவில்லை என்று அவரே கூறியிருந்தது இவ்வாறு நிறைவேறியது. சீமோன் பேதுருவிடம் ஒரு வாள் இருந்தது. அவர் அதை உருவி தலைமை குருவின் பணியாளரை தாக்கி அவரது வலக்காதை வெட்டினார். அப்பணியாளரின் பெயர் மால்கு. இயேசு பேதுருவிடம், வாளை உறையில் போடு. என் தந்தை எனக்கு அளித்த துன்ப கிண்ணத்திலிருந்து நான் குடிக்காமல் இருப்பேனோ என்றார். படைப்பிரிவினரும் ஆயத்தவ தலைவரும் யூதர்களின் காவலர்களும் இயேசுவை பிடித்து கட்டி முதலில் அவரை அன்னாவிடம் கொண்டு சென்றார்கள். ஏனெனில் அந்த ஆண்டில் தலைமை குருவாயிருந்த கயபாவுக்கு அவர் மாமனார். இந்த கயபாதான் ஒரு மனிதன் மட்டும் மக்களுக்காக இறப்பது நல்லது என்று யூதர்களுக்கு ஆலோசனை கூறியவர். சீமோன் பேதுருவும் மற்றொரு சீடரும் இயேசுவை பின்தொடர்ந்து வந்தனர்.
அந்த சீடர் தலைமை குருவுக்கு அறிமுகமானவர். ஆகவே இயேசுவுடன் தலைமை குருவின் மாளிகை முற்றத்தில் நுழைந்தார். பேதுரு வெளியில் வாயிலருகே நின்று கொண்டிருந்தார். அப்போது தலைமை குருவுக்கு அறிமுகமாயிருந்த அந்த சீடர் வெளியே வந்து வாயில் காவலனிடம் சொல்லி பேதுருவை உள்ளே கூட்டிச் சென்றார். வாயில் காவல் செய்த பணிப்பெண் பேதுருவிடம், நீயும் இம்மனிதருடைய சீடருள் ஒருவன் தானே என்று கேட்டார். பேதுரு இல்லை என்றார். அப்பொழுது குளிராயிருந்ததால் பணியாளர்களும் காவலர்களும் கரியினால் தீ மூட்டி அங்கே நின்று குளிர் காய்ந்து கொண்டிருந்தார்கள். பேதுருவும் சென்று அவர்களோடு நின்று குளிர் காய்ந்து கொண்டிருந்தார். தலைமை குரு இயேசுவின் சீடர்களை பற்றியும் அவருடைய போதனையை பற்றியும் அவரிடம் கேட்டார். இயேசு அவரை பார்த்து, நான் உலகறிய வெளிப்படையாய் பேசினேன். யூதர் அனைவரும் கூடி வரும் தொழுகை கூடத்திலும் கோவிலிலும் தான் எப்போதும் கற்பித்து வந்தேன். நான் மறைவாக எதையும் பேசவில்லை. ஏன் என்னிடம் கேட்கிறீர்? நான் பேசியதை கேட்டுக்கொண்டிருந்தவர்களிடமே கேட்டு பாரும். நான் என்ன சொன்னேன் என அவர்களுக்கு தெரியுமே என்றார். அவர் இப்படி சொன்னதால் அங்கு நின்று கொண்டிருந்த காவலர் ஒருவர், தலைமை குருக்களுக்கு இப்படியா பதில் கூறுகிறாய் என்று சொல்லி இயேசுவின் கன்னத்தில் அறைந்தார். இயேசு அவரிடம், நான் தவறாக பேசியிருந்தால் தவறு என்னவென காட்டும். சரியாய் பேசியிருந்தால் ஏன் என்னை அடிக்கிறீர் என்று கேட்டார். அதன் பின் அண்ணா அவரை கட்டப்பட்ட நிலையில் தலைமை குரு கயபாவிடம் அனுப்பினார். சீமோன் பேதுரு அங்கு நின்று குளிர் காய்ந்து கொண்டிருந்தார். அப்போது அங்கிருந்தவர்கள் அவரிடம், நீயும் அவனுடைய சீடர்களுள் ஒருவன் தானே என்று கேட்டனர். அவர், இல்லை என்று மறுதளித்தார். தலைமை குருவின் பணியாளருள் ஒருவர், நான் உன்னை தோட்டத்தில் அவரோடு பார்க்கவில்லையா என்று கேட்டார். பேதுருவால் காது வெட்டப்பட்டவருக்கு இவர் உறவினர். பேதுரு மீண்டும் மறுதளித்தார். உடனே சேவல் கூவிற்று. அதன் பின் அவர்கள் கயபாவிடமிருந்து ஆளுநர் மாளிகைக்கு இயேசுவை கொண்டு சென்றார்கள். அப்பொழுது விடியற்காலம். பாஸ்கா உணவை உண்ணும் முன் தீட்டுப்படாமல் இருக்க ஆளுநர் மாளிகையில் அவர்கள் நுழையவில்லை. எனவே பிலாத்து வெளியே அவர்களிடம் வந்து, நீங்கள் இந்த ஆளுக்கு எதிராக கூறும் குற்றச்சாட்டு என்ன என்று கேட்டார். அதற்கு அவர்கள், இவன் குற்றம் செய்யாதிருந்தால் இவனை நாங்கள் உம்மிடம் ஒப்புவித்திருக்க மாட்டோம் என்றார்கள். பிலாத்து அவர்களிடம், நீங்கள் இவனை கொண்டு போய் உங்கள் சட்டப்படி இவனுக்கு தீர்ப்பு வழங்குங்கள் என்றார். யூதர்கள் அவரிடம், சட்டப்படி நாங்கள் யாருக்கும் மரண தண்டனை விதிக்க முடியாது என்றார்கள். இவ்வாறு தாம் எப்படிப்பட்ட சாவுக்கு உட்பட போகிறார் என்பதை குறிப்பிட்டு இயேசு கூறியிருந்ததை நிறைவேறச் செய்தார்கள். பிலாத்து மீண்டும் ஆளுநர் மாளிகைக்குள் சென்று இயேசுவை கூப்பிட்டு அவரிடம், நீ யூதரின் அரசனா என்று கேட்டான். இயேசு மறுமொழியாக, நீராக இதை கேட்கிறீரா? அல்லது மற்றவர்கள் என்னை பற்றி உம்மிடம் சொன்னதை வைத்து கேட்கிறீரா என்று கேட்டார். அதற்கு பிலாத்து, நான் ஒரு யூதனா என்ன? உன் இனத்தவரும் தலைமை குருக்களும் தானே உன்னை என்னிடம் ஒப்புவித்தார்கள். நீ என்ன செய்தாய் என்று கேட்டான். இயேசு மறுமொழியாக, எனது ஆட்சி இவ்வுலக ஆட்சி போன்றது அல்ல. அது இவ்வுலக ஆட்சி போன்றதாய் இருந்திருந்தால் நான் யூதர்களிடம் காட்டி கொடுக்கப்படாதவாறு என் காவலர்கள் போராடியிருப்பார்கள். ஆனால் என் ஆட்சி இவ்வுலக ஆட்சி போன்றது அல்ல என்றார். பிலாத்து அவரிடம், அப்படியானால் நீ அரசன் தானோ என்று கேட்டான். அதற்கு இயேசு, அரசன் என்று நீர் சொல்கிறீர். உண்மையை எடுத்துரைப்பதே என் பணி. இதற்காகவே நான் பிறந்தேன், இதற்காகவே உலகத்திற்கு வந்தேன்.
உண்மையை சார்ந்தவர் அனைவரும் என் குரலுக்கு செவி சாய்க்கின்றனர் என்றார். பிலாத்து அவரிடம் உண்மையா? அது என்ன? என்று கேட்டார். இப்படி கேட்டபின் பிலாத்து மீண்டும் யூதரிடம் சென்று இவனிடம் நான் குற்றம் ஒன்றும் காணவில்லையே என்றான். மேலும் பாஸ்கா விழாவின் போது உங்கள் விருப்பப்படி ஒரு கைதியை விடுதலை செய்யும் வழக்கம் உண்டே. யூதரின் அரசனாகிய இவனை நான் விடுதலை செய்யட்டுமா? உங்கள் விருப்பம் என்ன? என்று கேட்டான். அதற்கு அவர்கள் வேண்டாம், பரபாவையே விடுதலை செய்யும். என்று மீண்டும் கத்தினார்கள். அந்த பரபா ஒரு கள்வன். பின்னர் பிலாத்து இயேசுவை சாட்டையால் அடிக்கச் செய்தான். வீரர்கள் ஒரு முள்முடி பின்னி அவர் தலையில் மேல் வைத்து செந்நிற மேலாடையை அவருக்கு அணிவித்தார்கள். அவரிடம் வந்து யூதரின் அரசே வாழ்க என்று சொல்லி அவருடைய கன்னத்தில் அறைந்தார்கள். பிலாத்து மீண்டும் வெளியே வந்து அவர்களிடம் அவனை நான் உங்கள் முன் வெளியே கூட்டி வருகிறேன், பாருங்கள். அவனிடம் நான் குற்றம் ஒன்றும் காணவில்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்றான். இயேசு முள்முடியும் செந்நிற மேலுடையும் அணிந்தவராய் வெளியே வந்தார். பிலாத்து அவர்களிடம் இதோ மனிதன் என்றான். அவரை கண்டதும் தலைமை குருக்களும் காவலர்களும் சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும் என்று கத்தினார்கள். பிலாத்து அவர்களிடம் நீங்களே இவனை கொண்டு போய் சிலுவையில் அறையுங்கள். இவனிடம் குற்றம் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை என்றான். யூதர்கள் அவரை பார்த்து எங்களுக்கு ஒரு சட்டம் உண்டு, அச்சட்டத்தின்படி இவன் சாக வேண்டும், ஏனெனில் இவன் தன்னையே இறைமகன் என உரிமை கொண்டாடுகின்றான் என்றனர். பிலாத்து இதை கேட்டதும் இன்னும் மிகுதியாக அஞ்சினான். அவன் மீண்டும் ஆளுநர் மாளிகைக்கு சென்று இயேசுவிடம் நீ எங்கிருந்து வந்தவன் என்று கேட்டான். ஆனால் இயேசு அவனுக்கு பதில் கூறவில்லை. அப்போது பிலாத்து என்னோடு பேச மாட்டாயா? உன்னை விடுதலை செய்யவும் எனக்கு அதிகாரம் உண்டு, உன்னை சிலுவையில் அறையவும் எனக்கு அதிகாரம் உண்டு என்பது உனக்கு தெரியாதா என்றான். இயேசு மறுமொழியாக மேலிருந்து அருளப்படாவிட்டால் உமக்கு என் மேல் எந்த அதிகாரமும் இராது. ஆகவே என்னை உம்மிடம் ஒப்புவித்தவர்தான் பெரும் பாவம் செய்தான் என்றார். அது முதல் பிலாத்து அவரை விடுவிக்க வழி தேடினான். ஆனால் யூதர்கள் நீ இவனை விடுவித்தால் சீசருடைய நண்பராய் இருக்க முடியாது, தம்மையே அரசராக்கிக் கொள்ளும் எவரும் சீசருக்கு எதிரி என்றார்கள். இவ்வார்த்தைகளை கேட்டதும் பிலாத்து இயேசுவை வெளியே கூட்டி வந்தான். கல்தலம் என்னும் இடத்தில் இருந்த நடுவர் இருக்கை மீது அமர்ந்தான். அந்த இடத்திற்கு எபிரேய மொழியில் கபதா என்பது பெயர். அன்று பாஸ்கா விழாவுக்கு ஏற்பாடு செய்யும் நாள். ஏறக்குறைய நண்பகல் வேளை. பிலாத்து யூதர்களிடம் இதோ உங்கள் அரசன் என்றான். அவர்கள் ஒழிக ஒழிக, அவனை சிலுவையில் அறையும் என்று கத்தினார்கள். பிலாத்து அவர்களிடம் உங்கள் அரசனை நான் சிலுவையில் அறைய வேண்டும் என்கிறீர்களா என்று கேட்டான். அதற்கு தலைமை குருக்கள் எங்களுக்கு சீசரை தவிர வேறு அரசர் இல்லை என்றார்கள். அப்போது பிலாத்து அவரை சிலுவையில் அறையுமாறு அவர்களிடம் ஒப்புவித்தான். அவர்கள் இயேசுவை தம் பொறுப்பில் ஏற்றுக்கொண்டார்கள். இயேசு சிலுவையை தாமே சுமந்து கொண்டு மண்டை ஓட்டு இடம் என்னும் இடத்திற்கு சென்றார். அதற்கு எபிரேய மொழியில் கொல்கத்தா என்பது பெயர். அங்கே அவர்கள் இயேசுவையும் அவரோடு வேறு இருவரையும் சிலுவையில் அறைந்தார்கள். அவ்விருவரையும் இரு பக்கங்களிலும் இயேசுவை நடுவிலுமாக அறைந்தார்கள். பிலாத்து குற்ற அறிக்கை ஒன்று எழுதி அதை சிலுவையின் மீது வைத்தான். அதில் நாசரேத்து இயேசு யூதர்களின் அரசன் என்று எழுதியிருந்தது. இயேசு சிலுவையில் அறையப்பட்ட இடம் நகரத்துக்கு அருகில் இருந்ததால் யூதருள் பலர் இந்த குற்ற அறிக்கையை வாசித்தனர். அது எபிரேயம், லத்தீன்,
கிரேக்கம் ஆகிய மொழிகளில் எழுதப்பட்டிருந்தது. யூதரின் தலைமை குருக்கள் பிலாத்திடம், யூதரின் அரசன் என்று எழுத வேண்டாம், மாறாக யூதரின் அரசன் நான் என்று அவனே சொல்லிக் கொண்டதாக எழுதும் என்று கேட்டுக்கொண்டார்கள். பிலாத்து அவர்களை பார்த்து, நான் எழுதியது எழுதியதே என்றான். இயேசுவை சிலுவையில் அறைந்த பின் படைவீரர் அவருடைய மேலுடைகளை 4 பாகமாக பிரித்து ஆளுக்கு ஒரு பாகம் எடுத்துக்கொண்டார்கள். அங்கியையும் அவர்களே எடுத்துக்கொண்டனர். அந்த அங்கி மேலிருந்து கீழ் வரை தையலே இல்லாமல் நெய்யப்பட்டிருந்தது. எனவே அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வேண்டாம், அது யாருக்கு கிடைக்கும் என்று பார்க்க சீட்டு குலுக்கி போடுவோம் என்றார்கள். என் ஆடைகளை தங்களுக்குள் பகிர்ந்து கொண்டார்கள், என் உடை மீது சீட்டு போட்டார்கள் என்னும் மறைநூல் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது. சிலுவை அருகில் இயேசுவின் தாயும் தாயின் சகோதரியும் குலோப்பாவின் மனைவியுமான மரியாவும் மதலே மரியாவும் நின்று கொண்டிருந்தனர். இயேசு தம் தாயையும் அருகில் நின்ற தம் அன்பு சீடரையும் கண்டு தம் தாயிடம், அம்மா, இவரே உம் மகன். என்றார். பின்னர் தம் சீடரிடம், இவரே உம் தாய். என்றார். அந்நேரம் முதல் அச்சீடர் அவரை தம் வீட்டில் ஏற்று ஆதரவு அளித்தார். அதன்பின் அனைத்தும் நிறைவேறிவிட்டது என்பதை அறிந்த இயேசு, தாகமாய் இருக்கிறது என்றார். மறைநூலில் எழுதியுள்ளது நிறைவேறவே இவ்வாறு சொன்னார். அங்கே ஒரு பாத்திரத்தில் நிறைய புளித்த திராட்சை ரசம் இருந்தது. அதில் கடல் பஞ்சை நன்கு தோய்த்து ஈசோப்பு தண்டில் பொருத்தி அதை அவர்கள் அவரது வாயில் வைத்தார்கள். அந்த ரசத்தை குடித்ததும் இயேசு, எல்லாம் நிறைவேறிற்று என்று கூறி தலை சாய்த்து ஆவியை ஒப்படைத்தார். முழங்கால் படியிடுவோம். எழுந்து நிற்போம். அன்று பாஸ்கா விழாவுக்கு ஏற்பாடு செய்யும் நாள். அடுத்த நாள் ஓய்வு நாளாகவும் பெருநாளாகவும் இருந்தது. எனவே அன்று சிலுவையில் உடல்கள் தொங்கலாகா என்பதற்காக கால்களை முறித்து சடலங்களை எடுத்து வருமாறு யூதர்கள் பிலாத்திடம் கேட்டுக்கொண்டார்கள். ஆகவே படைவீரர் வந்து இயேசுவோடு சிலுவையில் அறையப்பட்டிருந்தவருள் ஒருவனுடைய கால்களை முதலில் முறித்தார்கள். பின்னர் மற்றவனுடைய கால்களையும் முறித்தார்கள். பின்பு அவர்கள் இயேசுவிடம் வந்தார்கள். அவர் ஏற்கனவே இறந்து போயிருந்ததைக் கண்டு அவருடைய கால்களை முறிக்கவில்லை. ஆனால் படைவீரருள் ஒருவர் இயேசுவின் விலாவை ஈட்டியால் குத்தினார். உடனே இரத்தமும் தண்ணீரும் வடிந்தன. இதை நேரில் கண்டவரே இதற்கு சாட்சி. அவரது சான்று உண்மையானதே. அவர் உண்மையையே கூறுகிறார் என்பது அவருக்கு தெரியும். நீங்களும் நம்ப வேண்டும் என்பதற்காகவே அவர் இதை கூறுகிறார். எந்த எலும்பும் முறிவுபடாது என்னும் மறைநூல் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது. மேலும் தாங்கள் ஊடுருவ குத்தியவரை ஊற்று நோக்குவார்கள் என்றும் மறைநூல் கூறுகிறது. அரிமத்தியா ஊரை சேர்ந்த யோசேப்பு என்பவர் இயேசுவின் சீடருள் ஒருவர். யூதருக்கு அஞ்சியதால் தம்மை சீடர் என்று வெளிப்படையாக காட்டிக்கொள்ளாதவர். அவர் இயேசுவின் உடலை எடுத்துக்கொண்டு போக பிலாத்திடம் அனுமதி கேட்டார். பிலாத்தும் அனுமதி கொடுத்தான். யோசேப்பு வந்து இயேசுவின் சடலத்தை எடுத்துக்கொண்டு போனார். முன்பு ஒருமுறை இரவில் இயேசுவிடம் வந்த நிக்கோதேம் என்பவரும் அங்கு வந்து சேர்ந்தார். அவர் வெள்ளை போளமும் சந்தனத்தோளும் கலந்து ஏறக்குறைய 30 கிலோகிராம் கொண்டு வந்தார். அவர்கள் இயேசுவின் உடலை எடுத்து யூத அடக்க முறைப்படி நறுமண பொருட்களுடன் துணிகளால்
சுற்றி கட்டினார்கள். அவர் சிலுவையில் அறையப்பட்டிருந்த இடத்தில் ஒரு தோட்டம் இருந்தது. அங்கே புதிய கல்லறை ஒன்று இருந்தது. அதில் அதுவரை யாரும் அடக்கம் செய்யப்படவில்லை. அன்று பாஸ்கா விழாவுக்கு ஆயத்த நாளாக இருந்ததாலும் அக்கல்லறை அருகில் இருந்ததாலும் அவர்கள் இயேசுவை அதில் அடக்கம் செய்தார்கள். அனைவரும் அமர்வோம். இறை இயேசு கிறிஸ்துவில் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்பு பிள்ளைகளே, மோலக்காய் என்ற ஒரு தீவில் தொழுநோயாளர்கள் அனைவரையும் அங்கு கொண்டு போய் போட்டு விடுவார்கள். அவர்கள் தப்பித்து வர முடியாது. அது ஒரு தீவு, சுற்றிலும் கடல் இருக்கும். அங்கு அநேக தொழுநோயாளர்கள் தங்களுடைய வாழ்க்கையின் இறுதி நாட்களை அங்குதான் கழித்தார்கள். இவர்களுக்கு யாராவது பணி செய்வார்களா என்று கேட்டபொழுது ஃபாதர் டேமியன் எனும் ஒரு குருவானவர் நான் போகிறேன் என்று மகிழ்ச்சியோடு ஒப்புக்கொண்டார். இந்த தொழுநோயாளர்களுக்கு நான் பணிபுரிவேன் என்று ஃபாதர் டேமியன் அங்கு போகிறார். அந்த மக்களுக்கு பணிபுரிந்து கொண்டிருந்த ஒரு நாள் ஒரு தொழுநோயாளரை அவர் சுத்தமாக்க செல்கிறார். அவர் அருகில் சென்று அவருடைய அந்த காயத்தை பார்த்தவுடன் அருவெருப்பாகி பின்வாங்கி விடுகிறார். ஏனென்றால் அந்த காயம் அப்படி நாற்றம் அடித்துக் கொண்டிருந்தது. அழுகிய நிலையில் அந்த நபர் இருந்தார். அதை அவரால் பார்க்க முடியவில்லை. அவர் பின்வாங்கி விட்டார். பின்வாங்கிய அவர் ஒரு நிமிடம் தன்னுடைய அழைத்தலை, எதற்காக நான் இங்கு வந்தேன் என்று உணர்ந்து ஆண்டவரிடம் அவர் சொன்ன ஜெபம், ஆண்டவரே, இது உமது உடல், இதை நான் தொடுகிறேன். ஆண்டவரே, இது உமது உடல், இதை நான் தொடுகிறேன் என்று அதை சொன்ன பிறகு அந்த நபரை அவர் அன்போடு தொட்டார். இறை இயேசு கிறிஸ்துவில் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, முதல் வாசகத்தை நாம் வாசிக்க கேட்டோம். எசாயா ஆண்டவருடைய பாடுகளை பற்றி பேசுகிறார். ஆண்டவருடைய பாடுகளின் நேரத்தில் நாம் யாரும் ஆண்டவரை பார்க்க முடியாது. பார்க்கக்கூடிய அழகு அவரில் இல்லை. கொடூரமாக இருந்தார். அவரை யாராலும் பார்க்க முடியாது. அதேதான் எசாயா எழுதுகிறார். பார்ப்பவர்கள் தங்களுடைய கண்களை மூடிக்கொள்ளுமாறு அவர் இருந்தார். அருவெருப்பாக இருந்தார். ஆனால் அந்த இறைவன்தான், சிலுவையில் தொங்கும் அந்த இறைவன்தான், அந்த இடத்திலிருந்துதான் அவர் நம்மை தொடுகிறார். அந்த இடத்திலிருந்துதான் அவர் நமக்கு மீட்பளிக்கிறார். அந்த இடத்திலிருந்துதான் அவர் நமக்காக தன்னையே தியாகம் செய்கிறார். சிலுவை அழகானது அல்ல, ஆனாலும் அங்கிருந்துதான் நமக்கு மீட்பு கிடைக்கிறது. அந்த அருவருப்பை தான் அவர் மீட்பின் திருவருட்சாதனமாக மாற்றினார். அதுதான் நேற்றைய தினம் நாம் தியானித்தோம். எப்படி ஆண்டவரால் தன்னுடைய பாடுகளையும் கொடையாக மாற்ற முடியும் என்று சொல்லி. இன்று அந்த இறைவனுடைய தியாகத்தை, அந்த இறைவனுடைய மரணத்தை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அதுதான் நம்முடைய மீட்பின் தொடக்கம். இறை இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, யோவான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சீடர்களுக்கு அறிமுகப்படுத்துகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பணியின் தொடக்கம் அது. தன்னுடைய சீடர்களை பார்த்து ஆண்டவரை அறிமுகப்படுத்தும் பொழுது யோவான் சொல்கிறார் ஆண்டவரை பற்றி, இதோ உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி. யோவான் சொல்லி இருக்கலாம், இதோ ஒரு பெரிய போதகர், இதோ வல்லவர், இதோ அரும்பெரும் செயல்களை செய்கிறவர்கள், அடையாளங்களை செய்கிறவர் வருகிறார் என்று. ஆனால் யோவான் சொல்கிறார், இதோ உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி. அப்படிதான் யோவான் ஆண்டவரை தன்னுடைய சீடர்களுக்கு
அறிமுகப்படுத்துகிறார். யோவான் அறிமுகப்படுத்தியது கல்வாரி மலையின் மேல் அல்ல, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த பணி வாழ்க்கையின் தொடக்கத்தில். ஆனால் யோவான் ஆண்டவருடைய மரணத்தை ஏதோ நேரிலிருந்து பார்த்தது போல அதை அத்துணை துல்லியமாக அவர் கணிக்கிறார். இதோ உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி என்று. இந்த யூதர்களுக்கு இந்த மாதத்தை நிசான் மாதம் என்று அழைப்பார்கள். இந்த மாதத்தின் 14வது தேதி அந்த நாளன்றுதான் அவர்கள் அந்த ஆட்டிக்குட்டிகளை எருசலேம் ஆலயத்தில் பலி கொடுப்பார்கள். அந்த பலி கொடுக்கும் நாள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரித்த அந்த நாள். எந்த நேரத்தில் அவர்கள் அந்த ஆட்டுக்குட்டிகளை பலியிடுவார்கள் என்று சொன்னால் மதியம் 3 மணிக்கு. தந்தையே, உம்முடைய கைகளில் என் ஆன்மாவை ஒப்படைக்கிறேன் என்று தன்னுடைய ஆன்மாவை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகத்தின் பாவங்களுக்காக தந்தையின் கைகளில் ஒப்படைத்தது அந்த நேரத்தில் தான். இதைதான் யோவான் இறைவாக்காக கூறுகிறார். இதோ உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி. யூதர்களுக்கு இந்த எருசலேம் ஆலயம் எத்தனை மேன்மைக்குரியது என்று அநேக முறை நான் உங்களோடு பேசி இருக்கிறேன், தியானித்து இருக்கிறோம். அந்த எருசலேம் ஆலயம்தான் யூதர்கள் இறைவனை சந்திக்கும் இடம். அந்த எருசலேம் ஆலயம்தான் யூதர்கள் தங்கள் பாவங்களுக்காக ஆட்டுக்குட்டிகளை பலி கொடுக்கும் இடம். அந்த எருசலேம் ஆலயம்தான் தங்களுடைய பாவங்களை அவர்கள் அறிக்கையிடும் இடம். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர் நீத்த பொழுது ஆலயத்தினுடைய திரை 2ஆக கிழிந்ததாக நாம் வாசிக்கிறோம். ஏதோ இனிமேல் ஆண்டவர் இங்கு தன்னுடைய மக்களை சந்திக்க மாட்டார், அவர் தன்னுடைய மக்களை சந்திக்கும் இடம் மாறிவிட்டது. அதைதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நான் சிலுவையின் மேல் உயர்த்தப்படும் பொழுது அனைவரையும் என்பால் நான் ஈர்த்து கொள்வேன். இனிமேல் எருசலேம் ஆலயத்தில் இறைவன் தன்னுடைய மக்களை சந்திக்க மாட்டார், அவர் தன்னுடைய மக்களை சந்திக்கும் இடம் சிலுவையின் அருகில், சிலுவையின் அடியில்தான் தன்னுடைய மக்களை அவர் சந்திப்பார். ஆகையால் இந்த சிலுவை நாமும் இறைவனும் சந்திக்கும் இடமாக இருக்கிறது. ஆலயத்தின் திரை கிழிந்து விட்டது, நிலநடுக்கம். இந்த சிலுவைதான் நாம் இறைவனை சந்திக்கும் இடம். இங்குதான் இறைவன் நம்மோடு பேசுகிறார். இந்த சிலுவையில்தான் இறைவனே நம்முடைய பாவங்களுக்காக பலியாகுகிறார். அந்த ஆட்டுக்குட்டிகளை எருசலேம் ஆலயத்தில் பலி கொடுத்தார்கள், இங்கு இறைவனே பலியாக மாறுகிறார். இங்குதான் நம்முடைய பாவங்கள் கழுவப்படுகிறது. ஆண்டவரே எருசலேம் ஆலயமாக மாறிவிடுகிறார். குருவும் அவர்தான், பலியாடும் அவர்தான், பீடமும் அவர்தான். மூன்றும் அவர்தான். குருவும் அவர்தான், பலியாடும் அவர்தான், பீடமும் அவர்தான். அவரில் அனைத்தும் இன்று நிறைவு பெறுகிறது, எல்லாம் நிறைவேறிற்று. இயேசு கிறிஸ்துவில் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, யூதர்கள் இன்றும் தங்களுடைய பாஸ்காவை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மையான இறைவனுடைய பாஸ்கா யார் என்பதை நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். உண்மையான கடவுளின் செம்மறி எது என்று நாம் புரிந்து கொண்டிருக்கிறோம். யாரால் நம்முடைய பாவங்களை முழுமையாக கழுவ முடியும் என்று நாம் நம்முடைய விசுவாசத்தில் தெரிந்து கொண்டிருக்கிறோம். ஆகையால் தான் இந்த பெரிய வெள்ளி என்று நாம் இந்த திருப்பீடத்தை, ஆண்டவருடைய சிலுவையை சூழ்ந்து நிற்கிறோம். இவர்தான் நம்முடைய பாஸ்கா, இவர்தான் நம்முடைய பாவங்களை கழுவும் இறைவனின் செம்மறி என்று. யோவானினுடைய அந்த வார்த்தைகள் நம்முடைய உள்ளங்களில் மீண்டுமாக ஒலிக்க வேண்டும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குவர். இந்த சிலுவையின் அடிதான் நமக்கு தஞ்சம். இங்குதான் நாம் நம்முடைய இறைவனை சந்திக்கிறோம். இந்த சிலுவை நாம் இறைவனை சந்திக்கும் இடம். இந்த சிலுவை நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டு கழுவும் இடம். இந்த சிலுவை நாம் இறைவனின் செம்மறியை
பலி கொடுக்கும் இடம். மீண்டுமாக இந்த வருடம் நாம் சிலுவையை உற்று நோக்கும் பொழுது இறைவனின் செம்மறியை பார்ப்போம். அவர்தான் நம்முடைய பாஸ்கா, அவர்தான் இறைவனின் செம்மறி, நமக்காக பலியானவர், நம்முடைய பாவங்களை கழுவியவர் என்பதை முழுமையாக விசுவசித்த வண்ணமாக தொடர்ந்து இந்த ஆராதனையில் பங்கெடுப்போம். இப்பொழுது பொது மன்றாட்டுகள் ஜெபிக்கப்படும். மன்றாட கடமைப்பட்டவர்கள் நாம் என்பதனை உணர்ந்து பக்தியோடு நித்திய குருவாகிய கிறிஸ்துவோடு இணைந்து தந்தையின் திருமுன் மன்றாட்டுகளை சமர்ப்பிப்போம். அனைவரும் எழுந்து நிற்போம். புனித திரு அவைக்காக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இறைவனின் புனித திரு அவைக்காக மன்றாடுவோம். நம் இறைவனும் ஆண்டவருமானவர் உலகெங்கும் திரு அவைக்கு அமைதியும் ஒற்றுமையும் பாதுகாப்பும் அளித்து காக்க வேண்டும் எனவும், நாம் கலக்கமின்றி அமைதியான வாழ்வு நடத்தி எல்லாம் வல்ல இறை தந்தையை மாட்சிப்படுத்த நமக்கு அருள் புரிய வேண்டும் எனவும் மன்றாடுவோமாக. அனைவரும் முழங்கால் படியிடுவோம். எழுந்து நிற்போம். என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, கிறிஸ்துவில் உமது மாட்சியை மக்கள் இனங்களுக்கு எல்லாம் வெளிப்படுத்தினீரே. உம்முடைய இரத்தத்தின் உம்முடைய இரக்கத்தின் செயல்களை நீர் பாதுகாப்பதால் உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை உறுதியான நம்பிக்கையுடன் உமது பெயரை அறிக்கையிடுவதில் நிலைத்து நிற்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. திருத்தந்தைக்காக. நம் புனித திருத்தந்தை லியோவுக்காக மன்றாடுவோம். தலைமை ஆயர் நிலைக்கு அவரை தேர்ந்தெடுத்த நாம் இறைவனும் ஆண்டவருமானவர் எவ்வகை தீங்குமின்றி அவரை பேணி காப்பாராக. அதனால் அவர் இறைவனின் புனித மக்களை வழிநடத்தி தம்முடைய புனித திரு அவையை வளம்பெற செய்ய வேண்டும் என மன்றாடுவோமாக. முழங்கால் படியிடுவோம். எழுந்து நிற்போம். என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, உமது திட்டப்படியே அனைத்தும் அமைக்கப்பட்டுள்ளன. அதனால் உமது அதிகாரத்தால் ஆளப்படும் கிறிஸ்துவ மக்களாகிய எங்கள் வேண்டுதல்களை பரிவிரக்கத்துடன் கண்ணோக்கி அருளும். திருத்தந்தையின் தலைமை கீழ் நாங்கள் நம்பிக்கையில் வளரும்படி அவரை பரிவுடன் காத்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. திருநிலை பணியாளர்கள், நம்பிக்கையாருள் பல்வேறு நிலையில் உள்ளவர்கள் ஆகிய அனைவருக்காக. நம் ஆயர் பீட்டர் மச்சாடோ மற்றும் இணை ஆயர்கள் சூசைநாதன் சதீஷ்குமாருக்காகவும், திரு அவையில் உள்ள எல்லா ஆயர்கள், அருள் பணியாளர்கள், திருத்தொண்டர்கள், நம்பிக்கையாளர் ஆகிய அனைவருக்காகவும் மன்றாடுவோமாக. முழங்கால் படியிடுவோம். எழுந்து நிற்போம். என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா,
முடியாவியாரால் திரு அவை முழுவதும் அர்ச்சிக்க பெற்று ஆளப்படுகின்றது. உம்முடைய திரு நிலை பணியாளர்கள் அனைவருக்காகவும் நாங்கள் செய்யும் வேண்டுதல்களை கேட்டருளும். அதனால் எல்லா நிலையினரும் உமது அருள் கொடையால் உமக்கு உண்மையுடன் ஊழியம் புரிவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. கிறிஸ்துவ புகுமுக நிலையினருக்காக கிறிஸ்துவ புகுமுக நிலையினருக்காகவும் மன்றாடுவோம். அதனால் நம் இறைவனும் ஆண்டவருமானவர் தமது இரக்கத்தை பொழிந்து அவர்களுடைய இதயங்களின் செவிகளை திறந்து விடுவாராக. இவ்வாறு அவர்கள் புது பிறப்பு அளிக்கும் திருமுழுக்கினால் தங்கள் பாவங்களுக்கெல்லாம் மன்னிப்பு அடைந்து நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு ஒன்றிணைய வேண்டும் என மன்றாடுவோமாக. முழங்கால் படியிடுவோம். எழுந்து நிற்போம். என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, புதிய மக்களை சேர்த்து திரு அவை என்றும் வளர செய்கின்றீர். கிறிஸ்துவ புகமுக நிலையினரிடம் நம்பிக்கையும் அறிவும் வளரச் செய்தருளும். அதனால் அவர்கள் திருமுழுக்கு தண்ணீரால் புது பிறப்பு அடைந்து தேர்ந்து கொள்ளப்பட்டு உம்முடைய மக்களின் கூட்டத்தில் சேர்த்து கொள்ளப்படுவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். கிறிஸ்துவர்களின் ஒற்றுமைக்காக கிறிஸ்துவில் நம்பிக்கை கொள்ளாதவர்களுக்காகவும் மன்றாடுவோம். தூய ஆவியாரின் ஒளியை பெற்று அவர்களும் மீட்பு பாதைக்கு வந்து சேர வேண்டும் என மன்றாடுவோமாக. முழங்கால் படியிடுவோம். எழுந்து நிற்போம். என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, சிதறுண்டவர்களை ஒன்று சேர்ப்பவரும் ஒருங்கிணைத்தவற்றை பேணி காப்பவரும் நீரே. உம் திருமகனின் மந்தையை கனிவுடன் கண்ணோக்கி அருளும். இவ்வாறு ஒரே திருமுழுக்கினால் தூய்மைப்படுத்திய அவர்களை நம்பிக்கையின் முழுமையால் இணைத்து அன்பின் பிணைப்பால் ஒன்று சேர்ப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. யூத மக்களுக்காக யூத மக்களுக்காகவும் மன்றாடுவோம். முற்காலத்தில் அவர்களோடு பேசிய நம் இறைவனாகிய ஆண்டவர் தமது பெயரின் மீதுள்ள அன்பிலும் தமது உடன்படிக்கை மீதுள்ள நம்பிக்கையிலும் அவர்களை வளர்ச்சியடைய செய்தருள வேண்டும் என மன்றாடுவோமாக. முழங்கால் படியிடுவோம். எழுந்து நிற்போம். என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, ஆபிரகாமுக்கும் அவர் தம் வழிபரவினருக்கும் நீர் உம் வாக்குறுதிகளை வழங்கியுள்ளீர். அதனால் முதனாக நீர் தேர்ந்து கொண்ட மக்கள் உமது மீட்பின் நிறைவை பெற்றுக்கொள்ள உமது திராவையின் வேண்டுதல்களுக்கு கனிவாய் செவி சாய்ப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென்.
கிறிஸ்துவில் நம்பிக்கை கொள்ளாதவர்களுக்காக, கிறிஸ்துவில் நம்பிக்கை கொள்ளாதவர்களுக்காகவும் மன்றாடுவோம். தூய ஆவியாரின் ஒளியை பெற்று அவர்களும் மீட்பு பாதைக்கு வந்து சேர வேண்டுமென மன்றாடுவோமாக. முழங்கால் படியிடுவோம். எழுந்து நிற்போம். என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத மக்கள் உம் திருமுன் நேர்மையான இதயத்தோடு நடந்து உண்மையை கண்டடைவார்களாக. நாங்களும் ஒருவர் மற்றவர் மீது எப்பொழுதும் அன்பு கொள்வதாலும் உமது வாழ்வின் மறையுண்மையை மென்மேலும் புரிந்து கொள்வதில் ஆவல் கொள்வதாலும் உமது அன்பை உலகில் மிக தெளிவாக காட்டும் சாட்சிகளாய் விளங்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. கடவுளை நம்பாதவர்களுக்காக, கடவுளை கண்டறிய முடியாது என்பவர்களுக்காகவும் மன்றாடுவோம். அவர்கள் நேர்மையான இதயத்தோடு நன்னெறியில் வாழ்ந்து கடவுளை கண்டடையுமாறு மன்றாடுவோமாக. முழங்கால் படியிடுவோம். எழுந்து நிற்போம். என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, மனிதர் அனைவரும் எப்போதும் உம்மையே விரும்பி தேடவும் உம்மை கண்டடைவதால் அமைதி பெறவும் நீர் அவர்களை படைத்தீர். அதனால் இவ்வுலகில் ஏற்படும் எல்லாவித தீங்கு விளைவிக்கும் இடையூறுகளுக்கு நடுவிலும் அவர்கள் அனைவரும் உமது பரிவிரக்கத்தின் அறிகுறிகளையும் உம்மை நம்புவோர் ஆற்றும் நற்செயல்களின் சான்றுகளையும் கண்டுணர்வார்களாக. இவ்வாறு உம்மையே தங்களின் ஒரே மெய்யான கடவுள் எனவும் மக்களின் தந்தை எனவும் மகிழ்வுடன் ஏற்றுக்கொள்ள செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. நாடுகளை ஆள்வோருக்காக, நாடுகளை ஆளும் அனைவருக்காகவும் மன்றாடுவோம். நம் இறைவனும் ஆண்டவருமானவர் தமது திருவுளப்படி உண்மையான அமைதியும் உரிமை வாழ்வும் அவர்கள் பெரும்பொருட்டு அவர்களுடைய மனங்களையும் இதயங்களையும் வழிநடத்த வேண்டுமென மன்றாடுவோமாக. முழங்கால் படியிடுவோம். எழுந்து நிற்போம். என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, மனிதரின் இதயங்களும் அவர்களின் உரிமைகளும் உம் கையில் உள்ளன. உலகெங்கும் மக்களின் வளமான வாழ்வும் அமைதியின் உரிமைப்பாட்டும் சமய உரிமையும் உமது கொடையால் நிலை பெறுமாறு எங்களை ஆள்பவர்களை கனிவுடன் கண்ணோக்குவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. துன்புறுவோருக்காக, அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, துன்புறும் அனைவருக்காகவும் எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளிடம் மன்றாடுவோம். தவறுகள் அனைத்திலிருந்தும் உலகை தூய்மைப்படுத்தவும், பிணிகள் நீங்கி பஞ்சம் ஒழியவும், சிறைகள் திறக்கப்பட்டு தலைகள் தகர்த்தப்படவும், வழிப்போக்கர் பாதுகாப்பு பெறவும், பயணம் செல்வோர் நலமாக வீடு திரும்பவும்,
நோயுற்றோர் நலம் பெறவும் இறக்கின்றவர்கள் மீட்பு பெறவும் வேண்டுமென மன்றாடுவோமாக. முழங்கால் படியிடுவோம். எழுந்து நிற்போம். என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, துயருவோருக்கு ஆறுதலும் வருந்துவோருக்கு திடனும் நீரே. எத்தகைய துன்ப வேளையிலும் உம்மை நோக்கி கூவி அழைப்போரின் வேண்டுதல்கள் திருமுன் வருவனவாக. அதனால் தங்கள் தேவைகளில் நீரிரக்கத்துடன் துணை புரிவதைக் கண்டு அவர்கள் எல்லோரும் மகிழ்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. இரண்டாம் பகுதி, திருசிலுவை ஆராதனை. அவமானத்தின் சின்னமாக கருத்தப்பட்ட சிலுவை மரம் இறை வல்லமையும் இறை ஞானமும் கொண்ட கிறிஸ்து சுமந்தனால் நாம் ஆராதிக்கின்ற சின்னமாக மாறியது. அதே சிலுவை 3 முறை உயர்த்தி பிடித்து திருசிலுவை மரம் இதோ என பாடுவார். நம்முடைய பதில் மொழியாக வருவீர் ஆராதிப்போம் என பதில் சொல்லி பாடுவோம். திருசிலுவை உயர்த்தப்படும் பொழுது சிறு திருவையில் தொங்கும் ஆண்டவரை உற்று நோக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய பதில் வருவீர் ஆராதிப்போம். திரு சிலுவை மரமிதோ, இதிலேதான் தொங்கியது உலகத்தின் மீட்பு. வருவீர் ஆராதிப்போம். திரு சிலுவை மரமிதோ, இதிலேதான் தொங்கியது உலகத்தின் மீட்பு. வருவீர் ஆராதிப்போம். திரு சிலுவை மரமிதோ, இதிலேதான் தொங்கியது உலகத்தின் மீட்பு. வருவீர் ஆராதிப்போம்.
இப்போது இந்த திருவழிபாட்டின் மூன்றாவது பகுதியை நாம் தொடங்கவிருக்கிறோம். இது திருவிருந்து பகுதி. இன்று ஆண்டவருடைய பலி நடைபெறாது, ஆனால் நாம் திருவிருந்தில் பங்கேற்போம். அனைவரும் எழுந்து நிற்போம். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்று உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நான் உட்கொள்ளும் திருவுடலும் இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்கும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. மனுமகன் சிலுவையின் மேல் உயர்த்தப்படும் பொழுது அனைவரையும் என் பால் ஈர்த்து கொள்வேன் என்று சொல்லி நாம் அனைவரையும் அவர் பால் ஈர்த்து கொண்டிருக்கும் இறைவன். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவர், ஆனாலும் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் என்னை காட்பதாக.
எழுந்து நிற்போம். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, உடைய கிறிஸ்துவின் பாடுகளினாலும் புனித இறப்பினாலும் உயிர்ப்பினாலும் எங்களை மீட்டருளினீர். உமது இரக்கத்தால் நீராற்றிய இம்மீட்புச் செயல் எங்களில் நிலைத்து நிற்கச் செய்தருளும். இவ்வாறு மறைப்பொருளின் பங்கேற்பதின் வழியாக முடிவில்லா இறை பற்றுடன் நாங்கள் வாழ்வோமா. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியா உம்மை மன்றாடுகின்றோம். தலை வணங்கி இறையாசிருக்காக மன்றாடுவோம். ஆண்டவரே, உமது உயிர்ப்பில் நம்பிக்கை உம் திருமக்களின் சாவை உம் திருமகனின் சாவை நினைவு கூர்ந்துள்ளும் மக்கள் மீது உமது ஆசி நிறைவாய் இறங்கி வருவதாக. அவர்களுக்கு மன்னிப்பு கிடைப்பதாக, அவர்கள் ஆறுதல் அடைவார்களாக, புனித நம்பிக்கை வளர்வதாக, நிலையான மீட்பு உறுதி பெறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவருடைய பாடுகளை தியானித்த வண்ணமாக ஆண்டவருடைய திருச்சிலுவையை வணங்கி நம்முடைய இல்லங்களுக்கு செல்வோம்.